மார்னிங் 9 ஆகிடுச்சு. ஆனால் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. காலையில் லைட்டாக வெயில் அடிச்சிச்சு. எடுப்போம்னு நினைக்கிறதுக்குள்ளே கிளைமேட் இப்படி மாறிடுச்சு. ஸோ பார்க்கலாம் கைஸ் எப்படி இருக்குன்னு. ஸ்கூலில் விட்டு வரலாம். அங்கேயும் கவர் ஆகிடுச்சு. ஓகே சே பாய். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பாய் பாய். பாறை, ஜிலேபி, கெண்டை அண்ணா. அது கெண்டடா. பால் வெளி வாங்கியாச்சு. டைம் இப்போது 12 ஆக போகுது. ஆனால் காலையில் நல்லா மழை பெஞ்சது. வீடியோ எடுக்கணும்னு ஞாபகம் இல்லை. பாருங்கள் அந்த இடத்துலேருந்து அதுவும் ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு குகையிலேருந்து போக வருதுன்னு, அந்த மாதிரி தான் அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் காலையிலேயே நல்லா மழை பெஞ்சிருச்சு. வீடியோ எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஓகே இன்றைக்கி மழை தாங்க. கொஞ்சம் வெயில் அடிச்சுது. அந்த கேப்புக்குள்ளே தான் போய் மீனை வாங்கிட்டு வந்தாச்சு. பீன்ஸ் எல்லாம் பொரிக்கிறாங்க. பீன்ஸா அது? என்ன வச்சுருக்காங்க கொடியில்? பீன்ஸ் தான், பீன்ஸ் தான். இன்றைக்கும் மழை தான். இன்றைக்கும் மழை தான். பார்க்கலாம். அங்கங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குது. நல்லா மழை பெய்யுதுங்க. நல்லாவே மழை. காதில் கவர் ஆகிட்டே இருக்குது. கவர் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. மழை குறைஞ்சிருக்கு. ஆனால் வரும் கம்ப்ளீட். ஈவினிங் பசங்க வரும்போது செய்கிறதுக்காக இன்றைக்கி புட்டு தான் செய்ய போகிறாங்க. இது வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து புட்டு கரைச்ச மாவுங்க. இது மாவு வந்து நல்லா கொஞ்சம் பரபரனே இருக்கும். பாருங்கள், பச்சரிசி வந்து நம்ம கடல் கொடுத்து அரைச்சும் போது புட்டு கரைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. லஞ்ச் இன்றைக்கி நேற்று வச்சுருந்த குழம்பே இருந்துச்சு, அதனால் சரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஈவினிங் வர பசங்களுக்காக புட்டு தான் செய்ய போகிறேன். எப்படின்னு காமிக்கிறேன். இது புட்டு கரைச்ச மாவு. சால்ட் இதில் கலந்துட்டோம். புட்டுக்கு மாவு கரைச்சும்போது தண்ணி தெளித்து தான் திரைச்சினாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தண்ணி தெளித்து அப்படியே இது பண்ணி மாவை நல்லா ஈரமாக்கணும். மாவு நல்லா நனைச்சாச்சுங்க. நனைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பெருசெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா உதுத்துட்டு அதுக்கப்புறமா நான் புட்டு குடத்தில் வைக்கல, இட்லி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். தண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். தேங்காய் நான் வந்து இப்போ ஆட் பண்ணல, கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணுவேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி இது மேல் அடுக்கு இருக்கும் இல்லையா, அதில் வந்து துணியை போட்டு இந்த மாதிரி வச்சாச்சு. கொஞ்சம் அரை வேக்காடு வரும்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். வேகட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. லைட்டாக இந்த மாதிரி ஆவி தெரியுது பார்த்தீங்களா, வரும். அந்த டைமில் நம்ம இதுக்கெல்லாம் தேங்காய் திரிய வச்சு தான் ஆட் பண்ணணும். திரிய வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி மேலே தேங்காய் வச்சுட்டு தேங்காவும் சேர்ந்து வெந்துடும். நம்ம கடைசியாக எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் போட்டு. நான் சுகர் இதில் ஆட் பண்ணலை, அவ்வளோதான். வந்துருச்சுன்னு பார்க்கலாம். நல்லா ஆவி வருது. அந்த மாவோட மனம் வரணும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க செக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி உள்ளே இது பண்ணால் மாவு வந்து ஒட்டாமல் வரணும். பார்த்திங்கன்னா தான் அதை எடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நான் காமிக்கிறேன்.
புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாமல் இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அந்த புட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். புட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நிறைய பேர் வந்து புட்டுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சுகர் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. நான் குழந்தைங்களுக்கு முன்னாடி சுகர் மிக்ஸ் பண்ணுறேன். சுகர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிட்டு பரிமாறினா போதும். அவ்வளோதாங்க, நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்பவும் பழம் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் ட்ரையான ஐட்டம், அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பழம் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்க, பழம் போட்டு இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான். டைம் இப்போது 4 o'clock ஆக போகுது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைட்டாக மழை பெஞ்சுது, ஆனால் நின்றுச்சு. இன்னும் கிளைமேட் இப்படி தான் இருக்குது, சேம் கண்டிஷன். போலாம், பையனை கூப்பிட கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழி இப்படி தாங்க இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், ஃபார்ம் ஆகி. டேய், மழை வருமாடா? இல்லை, வராதா? இந்த வியூ எப்படி இருக்குது பாரு. போலாமா? டைம் என்ன தம்பி? 5:30 சொல்லு. 5:30. மழை பெய்யுது, நிற்கிது, திரும்ப மழை பெய்யுது. ஒரு 6:30 வெதர் எப்படி இருக்குது பாருங்கள். மழையெல்லாம் பெஞ்சு பசங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி குயிக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 4 உருளைக்கிழங்கு பெருசு எடுத்திருக்கேன். இது கட் பண்ணிக்கலாம். தோல் உரித்து கழுவிக்கிங்க. உடனே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கழுவி இந்த மாதிரி சைஸில் நறுக்கிக்கங்க. நார்மல் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், சால்ட்டு, இது 3 மட்டும் போதும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க. இந்த மாதிரி இது பண்ணிடணும். சும்மா தண்ணி ஒரு 2 இல்லை 3 ட்ராப் மட்டும் லேசாக தெளிச்சிக்கணும், அவ்வளோதான். அது ரொம்ப விட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம பொரிச்சிடலாம். பாருங்கள், ஏன்னா உருளைக்கிழங்கு அதிகமாக தண்ணி விடும் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிங்கன்னா. ஸோ உடனே மசாலா மிக்ஸ் பண்ணி உடனே பொரிச்சிடணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் வரும். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எந்த மசாலாவும் எண்ணெயில் இறங்காது. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பேப்பரில் வச்சுட்டு எடுத்தோன்னா அவ்வளோ ஆயிலாக இருக்காது. நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம் குயிக்காக. இப்போது 10:20 ஆகிடுச்சு. மழையெல்லாம் இல்லை. ஓகே, பார்க்கலாம். குட் நைட். நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குட் நைட்.